அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி. இதுக்கு முந்தைய காணொலியில் மலேசியா முருகர் ஐக்கிய நிகழ்ச்சி சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தேன். பெண் சக்தி நான் இப்போது பழனி திருப்புகழ் நிகழ்ச்சியில் கூட பெண் சக்தியை பற்றி சொல்லியிருந்தேன். அது என்ன சொல்லியிருந்தேன்னா, இது மாதிரி பெண் சக்தியை நீங்கள் துன்பப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எல்லா நேர்காணையும் சொல்லியிருக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்குறேன், அப்போ பெண்கள் எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களே, என் மனைவி என்னை பெரிய டார்ச்சர் பண்ணாங்களே, எங்கள் அம்மா இவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்காங்க, என் அக்கா தங்கச்சி எனக்கு சாபம் விட்றாங்களே அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கேள்வி. நான் சொல்ல வர விஷயம் கர்ம ஆராய்ச்சியில் நான் ரொம்ப டீப்பாக போய் அதீத துன்பம் அனுபவிக்கிறாங்கல்ல. அதீத துன்பம்னா நம்மளாம் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாச்சா, இந்த மாதிரி ஒரு துன்பம் இவங்களுக்கு வந்திருக்கே, நம்மளுக்கெல்லாம் இறைவன் இந்த மாதிரி சாதாரண ஒரு டென்ஷன் கொடுத்துருக்காரு, இந்த சின்ன டென்ஷனோட போச்சு அப்படின்னு சொல்லி பல பேர்ட்ட நான் சொல்லுவேன். அந்த கர்ம ஆராய்ச்சி சம்மந்தமாக அந்த அதீத துன்பம் அனுபவிக்கிறவங்க 99.9% அவங்களோட எல்லா கர்மம் எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா பெண் மூலியமாக தான். நீங்கள் மகாபாரதமாக எடுத்துங்க, ராமாயணம் எடுத்துங்க, எல்லாமே ஒரு பெண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் தான் போரும் சரி, ராமரோட ராவணன் சரி, சண்டையும் சரி, எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். அது அந்த யுகங்களை மட்டும் கிடையாது, கலியுகத்துலேயும் இந்த கர்மா மிகப்பெரிய அளவுக்கு வேலை செய்யுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தோ இல்லை பெரிய ஆளாதுக்கப்புறமோ இல்லை இப்போ லாஸ்ட் பர்த்லையோ ஏதோ ஒரு வகையில் பெண் சக்திகளை பெண்ணை ஏதோ ஒரு வகையில் ரொம்ப அவமானப்படுத்தியோ இல்லை அவங்கள ரொம்ப மோசமான ஒரு எதிர்வினை கொடுத்தோ, அந்த எதிர்வினையினால் அவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இல்லை உயிரை மாய்த்துக்கொள்கிற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்து அது திரும்ப திரும்ப சுழற்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் மனைவியை சரியாக பார்த்துக்கலன்னா அதோட கர்மா, தாயை சரியாக பார்த்துக்கலாம் அதோட கர்மா. இப்போ இந்த ஆட்டிசம் தெய்வ குழந்தைங்களோட ஒரு விஷயத்தை தேடி பார்க்குறப்போ நான் கிட்டத்தட்ட 240 பேரோட ப்ரொஃபைல் மீன்ஸ் தெய்வ குழந்தைங்களை சந்திச்சிருக்கேன். அவங்கள சந்தித்து எடுக்கிறப்போ அதில் 213 பேருக்கு ஒரே சம்மந்தம், ஒரே தொடர்பு. இதில் அவங்க பாவம் செஞ்சாங்க, புண்ணியம் செஞ்சாங்க, அதனால் இந்த குழந்தை பிறந்து நான் என்றைக்குமே நிச்சயமாக சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது எல்லாமே தெய்வ குழந்தைங்க நம்மளுக்கு பிறந்திருக்காங்க, அவ்வளோதான். நம்ம கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் அந்த குழந்தைங்களை பார்த்துக்கணும், அதுதான் விதி. அதான் இயற்கை கொடுக்குற நம்மளுக்கு ஒரு பெரிய செயல். அந்த செயல் நம்ம சரியாக செஞ்சுட்டுன்றப்போ அது நிச்சயமாக மாறும். அதே போல் அந்த குழந்தைகள் உங்ககிட்ட பிறந்தாங்கன்னா அது உங்களோட வம்சாவழியில் இருக்கிறவங்க தான் பிறந்திருக்காங்களே தவிர வேறு எங்கேயோ ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னு மட்டும் நினச்சிருக்காதீங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உறவு முறையாக இருக்கலாம். ஸோ இந்த பெண் சக்தி நீங்கள் ஆண் ஒரு பெண்ணை துன்புறுத்து மட்டும் கிடையாது, ஒரு பெண் இன்னொரு சக பெண்ணை துன்புறுத்தினாலும் இந்த கர்மா பெரிய அளவுக்கு வராது. எப்படி வருதுன்னா, இப்போது உதாரணத்துக்கு நீண்ட நாளாக ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்குது ஒரு பொண்ணுன்னா அந்த குடும்பத்தை கேவலமாக சொல்கிறது, இல்லை அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றி தப்பாக சொல்கிறது. அதே போல் இந்த பியூட்டிஷியன் பெண்கள்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் மேக்ஸிமம் அவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காணொலியிலேயே நீங்கள் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இது உணர்ந்தவங்க. அதிகமாக விமர்சிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட பெண்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தொழில் அப்படி 4 பேர்கிட்ட பேசணும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறப்போ அவங்க சொந்தக்காரங்களே பார்த்தியா இந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டு அலையுதுன்னு சொல்லி அவமரியாதையாக அவங்களோட அவமானப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த பெண் உண்மையானவங்களாக இருந்தால் கூட இவங்க அந்த அவச்சொல்ல பேசுகிறது ஒரு பெரிய வாடிக்கையாக வச்சுருப்பாங்க. இந்த சொல்கிற கர்மா கூட பெரிய அளவுக்கு நம்ம வரும், நம்ம பரம்பரையிலே அதை அனுபவிப்போம். அதான் உண்மை, நம்ம வீட்டு பொண்ணே அதை திரும்ப அனுபவிப்பாங்க. அதே மாதிரி நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்கள ரொம்ப தாழ்வுபடுத்தி பேசுகிறது, என்ன பாவம் செஞ்சாலும் பார் வயிற்றில் ஒரு புழு பூச்சியில் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மிகப்பெரிய அளவு கர்மாவாக அவங்களுக்கு வரும். உங்கள் குடும்பத்திலே அதே மாதிரி யார் நீங்கள் பேசுனீங்களோ அந்த வம்சம் சம்மந்தப்பட்டவங்களே திரும்ப உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசுகிற அளவுக்கு இயற்கை கொண்டு நிற்கும். இயற்கை சாதாரணம் கிடையாது, சரிசமமான தீர்ப்பு வழங்குது. நீங்கள் மனதார கெடுதல் நினைச்சாலோ இல்லை கெடுதல் செஞ்சாலோ அதுக்குண்டான தண்டனையும் வரும். ஸோ நம்ம யாரை பற்றியுமே புறம் பேசாமல், குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு சம்மந்தப்படாத தெரியாத விஷயத்தை பற்றி பேசாமல் இருந்துட்டாலே அடுத்த படத்தில் உங்களுக்கு உண்டான எந்த கர்மாவும் ரிஜிஸ்டர் ஆகாது. அதே போல் அம்மா என்னை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க, நீங்கள் அம்மாவை பற்றி பெருசாக சொன்னீங்க, தாய் தாங்க பெரிய சக்தி. நீங்கள் இந்த வயிற்றில் பிறக்கணும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்து இவ்வளோ பேர் ஆளாகிறான்னு அந்த தாயோட தியாகம் பெரிய தியாகம். ஒருவேளை அவங்க மனதார ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு கூட பசங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் செஞ்சுருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு திட்டிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் தாய் சக்தி பெரிய சக்தி. அப்பா அம்மாவை நீங்கள் இந்த படத்தில் சரியாக பார்த்துக்கலிங்கன்னா நீங்கள் இப்போ எப்படி நம்ம நிறைய ஆர்ஃபனேஜ் குழந்தைங்கள்லாம் பார்க்குறோம் பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப பெரிய வேதனை. தாய் தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை வளருதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய சக்தி வேணும், அது ஒரு பெரிய போராட்டமான ஒரு வாழ்க்கை. ஸோ உங்களுக்கு இந்த பர்த்தில் கிடச்ச தாய் தந்தையை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி அக்கா தங்கச்சி கூடயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சொத்து சம்மந்தமாகவோ உங்கள் சக குடும்ப பெண்களை ரொம்ப மோசமாக பேசிடாதீங்க. அதோட கர்மா உங்கள் வம்சம், உங்கள் பசங்க, உங்களுக்கு பொண்ணோ பையனோ இல்லைனாலும் நீங்களே திரும்ப பிறந்து அனுபவிக்கிறீங்க. ஸோ இந்த கர்மா ஆராய்ச்சியில் நான் எல்லா விஷயத்துலேயும்
ஒரு புள்ளியில் வந்து இணைக்குதுன்னா அது வந்து பெண் சக்தி தான், பெண் மூலியமாக தான். அப்போ முருகப்பெருமான் ஏன் சப்த கன்னியர்களை வந்து உருவாக்கினார் அப்படின்றப்போ, நீங்கள் இந்த பெண் சம்மந்தப்பட்ட எப்பேற்பட்ட தோஷமோ இல்லை எப்பேற்பட்ட பாவமோ எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் செஞ்சுருந்தாலும் கண்டிப்பாக சப்த கன்னிகள் வழிபடுறப்போ அதோட தாக்கம் மாறுது, குறையுது. கண்டிப்பாக அந்த துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் தாக்கமும் அதில் வீரியமும் குறைஞ்சி இயற்கையும் இறைவனும் கொடுக்குற ஒரு வரத்தை வந்து உங்களுக்கு ஈஸியாக கொண்டு வந்து சேர்க்குது. காரணம் இல்லாமல் முருகப்பெருமான் வந்து எல்லா உலகத்துலேயும் எல்லா 4 யுகங்களுமே சப்தகன்னிகள் வழிபாடு இருந்திருக்கு. அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். நான் வந்து பழனியாக இருக்கட்டும், வள்ளியூராக இருக்கட்டும், எங்கே போனாலும் சப்தகன்னிகள் வந்து வழிபாடு வந்திருக்குன்னா நம்ம முன்னோர்கள் சாதனமாக கொண்டு வைக்கல. முருகப்பெருமான் அது ஏன் எல்லாத்தையும் காட்டினான்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இயற்கை ரகசியம் இருக்குது. அது கண்டிப்பாக இறைவன் அனுமதியோடு ஒரு நாள் சொல்கிறேன். அதே போல் வந்து முருகர் நான் வந்து திரும்ப சொல்கிறேன்னா, ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, என் வீட்டுக்காரு உங்களோட பேட்டியை பார்த்துட்டு என்னை அடிக்கிறதே விட்டாருன்னாங்க. அவர் அடிக்கிறத விடணும்னு நான் சொல்லலை. நீங்கள் எல்லாருமே பெண்ணை மதித்து பெண்ணை சமமாக நடத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு போகலனாலும் சரி, கோயிலுக்கு போகலனாலும் சரி, அந்த இயற்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு கருணையை கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு பெண் ஒரு பெரிய ஆணுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்கன்றப்போ அந்த பெண்ணோட வம்சத்திலேயே இவங்களாவே திரும்ப போகிறது இல்லை இவங்களோட வாரிசுகளுக்கோ அதோட சமமான எதிர்வினையும் வரும். ஆனால் பெரும்பாலான துன்பங்களுக்கு முதல் பிள்ளையார் சொல்லியே வந்து இந்த பெண் சக்தி மூலயமா தான் ஆரம்பிக்கின்றதா உண்மை. அதனால தான் ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, நீங்கள் பெண்ணை போற்றி வணங்குகின்றப்போ எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் முடியாத விஷயம் கூட நடக்கும். அதே சமயத்தில் உங்கள் மகளையோ இல்லை மனைவியோ அம்மாவையோ அக்காவையோ தங்கையோ இல்லை உங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணையோ இல்லை தெரிஞ்ச பொண்ணையோ இல்லை தெரியாத ஒரு பொண்ணையோ யாருனே தெரியாத ஒரு பொண்ணை பற்றி கூட நீங்கள் தப்பாக சொன்னீங்கனாலும் அந்த கர்மா பெரியவர்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ பெண் சக்தின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் கர்மா ஆராய்ச்சியில் எல்லா துன்பங்களுக்கும் ஆரம்ப புள்ளி அங்கே தான் வந்து நிற்கின்றப்போ அதை இப்பயே நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நான் கூட கண்டிப்பாக பெண்கள் விஷயத்தில் வந்து நிறைய திட்டியிருக்கேன், தப்பு பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் அது எல்லாமே இந்த கர்ம ஆராய்ச்சிக்கு அப்புறம் உணர்ந்து மாற்றிக்கிட்டேன். என்னோடய சொந்தக்காரங்க முதல் கொண்டு, எங்கள் அம்மா முதல் கொண்டு, என்னோட சுற்றி இருக்கிற முதல் கொண்டு சொல்லுவேன், எந்த பொண்ணையுமே தப்பாக பேசாதீங்க, யாரும் தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பல தடவைகள் சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் அது சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் மாறி சுற்றி இருக்கிறவங்களும் மாற்றுங்க. இதுக்கு முருக பக்தராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடாது, நம்மளோட கர்மா இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த விஷயத்தை கடைபிடிக்க ஆரம்பிங்க, அது மாறும். அதே போல் முருக பக்தியில் இருக்கப்போ நீங்கள் இதெல்லாம் செய்ய முருகப்பெருமான் கொடுக்குற எல்லா வரங்களும் எல்லா வாய்ப்புகளும் உங்கள்கிட்ட ஈஸியாக தேடி வரும். முருகப்பெருமான் வந்து நான் திரும்பவும் சொல்கிறது தான், நீங்கள் ஒரு தடவை முருகான்னு சொன்னால் அவர் காப்பாற்றுறாரு. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் நம்ம ஒரு பக்தியில் போகிறப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாருன்னு நம்புங்க. சமீபம் வந்து திருப்புகழ் சார்ந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. சார் நீங்கள் வந்து இந்த திருப்புகளுக்கு வந்து இதை வந்து சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சில பேர் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இதுதான் பெரிய மாயை. இது எப்படின்னா, முருகப்பெருமானே இந்த சக்தியை நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருப்பார். இந்த மாயை நம்ம முன்னாடி வந்து உலாவ வித்துக்கிட்டே இருப்பார். அந்த உலகத்தில் அழிக்க முடியாது இந்த மாயை தான். அது பல ரூபங்களில் பல வேடங்களில் வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப. நல்லா கோயிலுக்கு போயிட்டுருப்பீங்க, திடீர்னு ஒரு சக்தி வந்து ஏன் கோயிலுக்கு போகிற, அப்படி என்ன தான் உனக்கு கிடச்சிது பாரு, நீ கோயிலுக்கு போனாலும் இவ்வளோ துன்பமோ, போகாமல் இருந்து பாருன்னு ஒரு விஷயத்த சொல்ல வைக்கும். திருப்புகளில் நம்ம ஒரு நம்பிக்கையோடு ஒரு கான்ஷியஸோடு நீங்கள் ஒரு விஷயத்தை படிச்சுட்டே இருக்கிறப்போ திடீர்னு திருப்புகள்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அது எதுக்கு திருப்புகளை படிக்கிறேன், இப்படி ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லி டக்குன்னு உடனே ஒரு மாயை வந்து உருவாக்கும். டெய்லியும் வேல்மாறல் படிச்சுட்டே இருப்பீங்க, வேல்மாறல் அப்படி படிச்சு நீ என்னத்தான் உருப்பட்டேன்னு சொல்லி ஒரு மாயை சக்தி சொல்லும். ஸோ இந்த கலியுகத்தில் நீங்கள் முருக பக்தியில் இருக்கட்டும், எந்த பக்தியில் இருந்தாலும் உங்களோட கான்ஷியஸை வந்து கெடுக்கிறதுக்கு பல மாயை உருவிட்டே இருக்கும், உலாவிட்டே இருக்கும். யாராவது உங்கள்கிட்ட வந்து நீலாம் எப்படிப்பா கோயிலுக்கு போகிற, கொடுத்து வச்சோம்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளிடுங்க. ஏன்னா அது ஒரு பெரிய உங்களுக்கு பக்தியில் வந்து ஒரு பெரிய தடங்களை ஏற்படுத்தும். உங்கள் பக்தியும் உங்கள் வழிபாட்டையும் முருகனுக்கும் உங்களுக்கும் உள்ள இருக்கிற நம்பிக்கையும் உங்களோட அந்த சோல் கனெக்டையும் கெடுக்கும் விதமாகவோ இல்லை நம்பிக்கையை உடைக்கும் விதமாக பேசுகிறவங்கிட்ட கொஞ்சம் தள்ளிடுங்க. நம்ம உங்களை புறக்கணிக்க வேணாம், எல்லோரும் நல்லவரே, ஆனால் அந்த மாதிரி ஆள்கிட்ட தள்ளிடுங்க. அது உங்களோட சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கலாம். ஒருவேளை மனைவி வந்து ரொம்ப அதீத முருக பக்தியில் போகிறப்போ கணவன் கூட அந்த மாதிரி சொல்லலாம், நீலாம் அப்படி எண்ணத்தை கும்பிட்டு முருகனை கும்பிட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறப்போ அப்படிங்களாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் நகர்ந்து வந்துடுங்க. ஏன்னா முருகப்பெருமான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார். அதான் பெரிய உண்மை. எப்போ இவன் லாஸ்ட்டு சரணாகதி அடைகிறானா, நீ தான் முருகா எல்லாமே எது வேணாலும் கூட. இன்றைக்கி காலை கூட ஒரு அம்மா சொன்னாங்க, நான் முருகனை கும்பிட்டேன், என் வீடு ஒன்றும் வைக்கவேலைன்றாங்க. முருகர் வீடு விற்கிறதுக்காக நம்மளுக்கு இருக்கார், சகலத்தையும் கொடுக்குறது இருக்கார். நான் அதே போல் அந்த முருகர் நிகழ்ச்சியில் சொன்னேன், யாராவது உங்கள்கிட்ட எப்படி இருக்கேன்னு கேட்டால் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்ல பழகுங்க. அந்த பரிபூர்ணமான்ற வார்த்தைக்குள்ளே பல சக்தி அடங்கியிருக்கு. அது உங்களுக்கு வாழ்க்கை உண்மையிலே பரிபூர்ணமாகும். ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், முருக பக்திக்குள்ளே குழப்பம் அடையாதீங்க. உங்களுக்கு யார் முருகர் பற்றி பேசுறது கனெக்ட் ஆகுதோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போங்க. எந்த விஷயத்தை படித்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அதை படிங்க. உங்கள் மைண்டு என்ன சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு வந்து குழம்பாதீங்க. பக்தியில் வந்து நான் இப்படி தான் போகணுமா, அறுபடை போயிட்டு தான் இப்படி போகணுமா, பழனியை பார்த்துட்டு திருச்செந்தூருக்கு போகணுமா. அதுவும் இப்போ சமீப காலமாக திருச்செந்தூரில் வந்து கடலில் குளிக்கிறதே ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. அதை வந்து நீங்கள் முருகனை பார்த்தாலே போதுங்க. அதில் நீங்கள் எங்கே குளித்தா, நீங்கள் குளிக்காமல் போனால் கூட முருகர் ஆசீர்வாதம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனத்தை செலுத்தி குழப்பம் அடையாதீங்க. ரொம்ப தெளிவாக போய் முருகப்பெருமானை கும்பிடுங்க.
கான்சியஸாக முருகனை போய் கும்பிடுங்க. ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. முருகா எனக்கு இது வேணும், இது முடிச்சதுக்கப்புறம் அது வேணும் முருகான்னு கேளுங்க, கண்டிப்பாக செய்வார். இல்லையா முருகா நீ எனக்கு வேணும்னு கேளுங்க, கொடுப்பாரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கோயிலுக்கு போகிறப்போ கந்தர் அலங்காரத்துலையோ இல்லை கந்தர் அனுபூதிலையோ இல்லை திருப்புகள் ஏதாவது ஒரு பாடல் மனசார படிங்க. நீங்கள் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, தீபாராதனை எல்லாம் கொடுக்கறது எல்லாமே இறைவனை நம்ம குளிர்விக்கிறதுக்காக செய்கிறோம். ஆனால் இறைவன் நம்ம கிட்டே வரணும், நம்மளுக்கு இதய சக்தி உணர்றதுக்கு இந்த பாடல்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இதில் நிறைய பேருக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்கும். கண்டிப்பாக சந்தேகம் உள்ளவர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக பதில் சொல்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.